நண்பர்களுக்கு வணக்கம். கர்நாடகா பேங்க் லாஸ்ட் இயர்ல 1272 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க்குடைய புக் வேல்யூ பெர் ஷேர் 303 ரூபாயில இருக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் ஷேர் பிரைஸ் க்ரோ ஆகாம இருக்கிற பேங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது அப்படின்னா அதுல செகண்ட் பிளேஸ்ல கர்நாடகா பேங்க் இருக்குது. இந்த பேங்க்குடைய புக் வேல்யூ பெர் ஷேர் 303 ரூபாயில இருக்குது. ஆனா இந்த பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் வெறும் 205 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 0.67 அப்படிங்கிற அளவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா, HDFC, ICICI இந்த பேங்க்ஸ் எல்லாம் அதோடைய புக் வேல்யூ மாதிரி 3-4 மடங்குக்கும் அதிகமாக ட்ரேட் ஆகும்போது கர்நாடகா பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் அதோடைய புக் வேல்யூக்கு ஈக்குவலாக கூட இல்லை, அதை விட கம்மியாக 0.67% அப்படிங்கிற அளவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பேங்க் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, ஏர்னிங் பெர் ஷேர் அதிகமாக இருக்குது, நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, புக் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. இருந்தும் இந்த ஷேர் ப்ரைஸ் ஏன் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? இந்த ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இந்த ஸ்டாக்கில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்த வீடியோவில் பேங்கிங் செக்டரில் நோட் பண்ண வேண்டிய கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வழியாக அதர் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கர்நாடகா பேங்க்கையும் இதே மாதிரி கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா பேங்க்ஸோடையும் கம்பேர் பண்ணாமல் கர்நாடகா பேங்க்குக்கு சிமிலர் சைஸில் இருக்கிற சேம் பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸும் அதே அளவில் இருக்கிற ஆனால் பிரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கிற ஃபெடரல் பேங்க் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கர்நாடகா பேங்க் 1924 கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணி 100 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸை பிஸ்னஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடில் இது வரைக்கும் டோட்டலாக 952 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் கர்நாடகாவில் மட்டும் 588 பிரான்ச்சஸ். கர்நாடகா பேங்க் இவங்களுடைய டோட்டல் பிரான்ச் நெட்வொர்க் மூலமாக லாஸ்ட் இயரில் 1272 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பெர் பிரான்ச்சோடைய ப்ராஃபிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது சிங்கிள் பிரான்ச்சுக்கு 1.33 crores நெட் ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. அடுத்து இதே டேட்டாவை ஃபெடரல் பேங்க்குக்கு பார்க்கும்போது ஃபெடரல் பேங்க் கர்நாடகா பேங்க் ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1931 கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபெடரல் பேங்க்குக்கு டோட்டலாக 1589 பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் கேரளாவில் மட்டும் 602 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த டோட்டல் பிரான்ச் நெட்வொர்க் மூலமாக ஃபெடரல் பேங்க் லாஸ்ட் இயரில் 4051 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பிரான்ச்சுக்கான ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு பிரான்ச்சும் 2.54 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் கர்நாடகா பேங்கோட 2 மடங்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஃபெடரல் பேங்கால் இந்த அளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. அடுத்து புக் வேல்யூன்னு பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் 303 ரூபா புக் வேல்யூ பெர் ஷேருக்கு இருக்குது. ஆனால் ஷேர் பிரைஸ் 205 ரூபா 60 காசு அப்படிங்கிற பிரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபெடரல் பேங்க்குடைய புக் வேல்யூ 136 ரூபாயில் இருக்குது. ஷேர் பிரைஸ் 205 ரூபா 50 காசு அப்படிங்கிற பிரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இந்த 2 பேங்க்ஸையும் இன்னும் ஒரு 3 ஏரியாவில் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, செகண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், மூணாவது அசெட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ஒரு கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாலே ஏன் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கு பிரைஸ் டு புக் வேல்யூ அதிகமாகவும் சுமாராக பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கு பிரைஸ் டு புக் வேல்யூ லோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். புக் வேல்யூ அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த புக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியுடைய டோட்டல் ஈக்விட்டி கேபிட்டலையும் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக கம்பெனி மெயின்டைன் பண்ணுற ஃபண்ட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்பெனியுடைய புக் வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பெனிக்கு இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அந்த ஷேர்ஸுக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கம்பெனியுடைய ஈக்விட்டி கேபிட்டல் கிடைக்கும். அடுத்து இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது கம்பெனி ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை டிவிடெண்டாக கொடுத்தது போக மீதி இருக்கிற பணத்தை அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈக்விட்டி கேபிட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக ஷேர் கேபிட்டலாக உள்ள வந்த பணம். அடுத்து இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த ஷேர்ஸ் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட். அதனால இந்த ரெண்டுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொந்தமான பணம். ஒருவேளை கம்பெனியை அப்படியே லிக்விடேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பணம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனியும் அப்படியே லிக்விடேட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது கிடையாது. அதனால இந்த பணம் கம்பெனி கிட்ட அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் கண்டினியூ ஆகும். இந்த ஃபண்ட்ஸ் அப்படியே ஐடியலாக இருக்காது. இதுவும் அந்த பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஈக்விட்டி கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்படி ப்ரீவியஸ் இயர்ஸில் ரீட்டைன் பண்ணுற பணத்தை வச்சு புக் வேல்யூவை வச்சு கர்நாடகா பேங்க் லாஸ்ட் இயரில் வெறும்
10% அப்படிங்கிற அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க. செக்டாரில் லீடிங்கில் இருக்கிற கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த பேங்க்ஸோடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் 14%, 15%, 17% அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோவையும் ஃபெடரல் பேங்க் கூட கர்நாடகா பேங்கை கம்பேர் பண்ணும்போது ஃபெடரல் பேங்க் லாஸ்ட் இயரில் 13.03% அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்திருக்கிறாங்க. ஃபெடரல் பேங்க் டோட்டலாகவும் நல்ல ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட்ஸை மறுபடியும் பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த வருஷங்களையும் நல்ல ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிறதால மார்க்கெட் அதோடைய புக் வேல்யூக்கு சில மடங்கு தர்றதுக்கும் தயாராக இருக்குது. புக் வேல்யூ கம்மியாக இருந்தும் ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோ பேங்க்கோ அவங்களோட பிஸ்னஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிற பேங்க்ஸுக்கு மார்க்கெட் அதோடைய புக் வேல்யூ விட சில மடங்கு தர்றதுக்கும் தயாராக இருக்குது. இது இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்கிறதால கர்நாடகா பேங்க் அண்டர் வேல்யூடாகவே கண்டினியூ ஆகுது. அடுத்து இருக்கிற ரேஷியோ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். பேங்க்கோடைய அசட்ஸ் அப்படிங்கிறது பேங்க் கொடுத்துருக்கிற லோன்ஸ். டோட்டலாக ஒரு பேங்க்குக்கு இருக்கிற லோன் போர்ட்ஃபோலியோலேருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். கர்நாடகா பேங்க்குடைய அசட் சைஸ் 1,20,000 கோடி. இந்த 1,20,000 கோடி அசட் சைஸுக்கு 1.05% ரிட்டர்ன்ஸ் 1,272 கோடி தான் ப்ராஃபிட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஃபெடரல் பேங்கை கம்பேர் பண்ணோம்னா அவங்களுடைய அசட் சைஸ் 3,49,000 கோடி. இந்த அசட்ஸ் மூலமாக லாஸ்ட் இயரில் 4,051 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 1.23% அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசட் சைஸும் இருக்குது. அடுத்து மூணாவது, இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்டுக்கு காரணமாக இருக்கிற அசட் குவாலிட்டி என்பிஏ. பேங்க்ஸ் கொடுத்துருக்கிற லோன் இன்ட்ரெஸ்ட்டோ இன்கமோ ஜெனரேட் பண்ணலை அப்படின்னா பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அசட் நான் பெர்ஃபார்மிங் அசட். எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பேங்க்குடைய அசட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே கர்நாடகா பேங்க்குடைய அசட் சைஸில் 1.33% அசட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக இருக்குது. ஆனால் ஃபெடரல் பேங்க் அவங்களுடைய அசட் குவாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறதால ஃபெடரல் பேங்க்குடைய என்பிஏ வெறும் 0.44% அப்படிங்கிற அளவில் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு பேங்க்குடைய புக் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, சேஃப்டி அதிகமாக இருக்குதுங்கிற காரணத்துக்காக மட்டும் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. அடிஷ்னலாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், என்பிஏ, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், காஸ்ட் இன்கம் ரேஷியோ, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த பேராமீட்டர்ஸையும் அடிஷ்னலாக கன்சிடர் பண்ணி எந்த ஸ்டாக் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். கடைசியாக இந்த கம்பேரிஷன் ஏன் கர்நாடகா பேங்க் லோ பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஃபெடரல் பேங்க் ஷேர்ஸை வாங்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபெடரல் பேங்க்குடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற கர்நாடகா பேங்க் பற்றி இன்னும் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.